ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கானு எப்படி பார்க்குறதுன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பார்த்தோம்னா இது ஸ்ட்ரைட்டாகவே வரும். அதனால் இது நேர் கட்டிங் தான். இப்போ நேர் கட்டிங் வச்சு நம்ம எப்படி வந்து அளவு ப்ளவுஸ் விட்டு நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்டு இது. இந்த மடிப்பு பக்கம் வந்து என்னோடய பக்கம் இருக்குது, ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிசுரெல்லாம் வந்து கரெக்டாக நேர் இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சு என்னமோ நார்மல் இதுங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த ப்ளவுஸில் வந்து இந்த மடித்து தைக்கிறதுக்காக, பேக் சைடு நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக இந்த கேப்பு விட்டுருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்கலாம். இந்த இடுப்பு பகுதியில் அந்த டாட் இருக்கும் இல்லைங்களா, டாட் பிடிச்சிட்டு அப்படி நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வரைக்கும், இந்த ஷோல்டரில் இது ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம். இது ஜாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விடணும். இப்போ இதை வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்போட பேக் சைடு எடுத்துக்கோங்க, ப்ளவுஸோட இது பேக் சைடு. இதை வந்து இப்படி மடக்கிட்டு, ரெண்டாக மடக்கிட்டு இதை இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஜாயிண்ட் இருக்கிற வரைக்கும் இது வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு டாட் பிடிச்சிருக்காங்களே, இதுக்கு வந்து நம்ம ஒரு இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம உள்ளார விடுறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ கழுத்தோட இறக்கத்தை இது பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம் எப்படி எடுக்கிறதுனா, இந்த இதை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாயிண்டில் இருக்கணும். இது இப்படி நேராக வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெடி அளவு, இது வந்து மேலே ஜாயிண்ட்டுக்காக நம்ம விடுறது. அதுமாரி சைடில் வந்து ஆம்கோல் உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி ப்ளவுஸை இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஜாயிண்டில் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம்னா இந்த இது வந்து ரெடி அளவு, இது வந்து மேலே தையலுக்காக. அதேமாரி இந்த யோக் பட்டிக்குள்ள இதையும் வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரெடி அளவு, இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட உள்ளது. இது வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ கழுத்தோட அழகெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸை வந்து 2ஆக மடக்கி போட்டுக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இப்படியும் பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டாக அப்படி மடக்கி ஆன் பண்ணுண்ணா. ப்ளவுஸை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த கழுத்து பகுதி வந்து இதில் ஒட்டியிருக்கணும். இந்த நேராக வந்து இது கொஞ்சம் லைட்டாக கிராஸில் தான் வரும். ஏன்னா இந்த டாட் பிடிச்சிருக்கிறதுனால அந்த டாட் அளவுக்கு இங்கே வந்து கேப் வரும். அதை அப்படியே விட்டுருங்க. இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ இப்படியே வச்சுட்டு நம்ம வந்து உடம்போட சுற்றளவு எவ்வளவுன்னு நம்ம அளந்துக்கலாம். இப்படியே மடித்து போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த பக்கத்தில் வச்சுட்டு இது ஷோல்டர்கிட்ட இந்த இடத்துல ஜாயிண்ட்டுக்கு ரெடி அளவு, இது கழுத்தோட ரெடி அளவு, இது 1/4 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக விட்டுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆம்கோல் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ஜாயிண்ட்டு இங்கே இருக்குது. இதில் இப்படி ஒரு கை வச்சிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளார ஜாயிண்ட்டு தெரியும். அதை வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்தையும் இதிலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அளவு மட்டும் நம்ம அப்புறமா கூட இது பண்ணிக்கலாம். அப்படியே மடித்ததை எடுக்கவே வேண்டாம், இப்படியே வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து
மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு மேலே தூக்கி இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நேர் கட்டிங்காக இருக்குது. இப்போ இது எப்படியே கரெக்டாக சமமாக வச்சு இந்த இடத்துட்ட கரெக்டாக தையல் வருது இல்லைங்களா, இந்த இடத்துட்ட இது இப்படி வச்சுக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துட்ட வருது. இது வந்து இவ்வளோ தூரம் வருது. இது அப்படியே மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. ஸ்கேலால் நம்ம கோடு போட்டுக்கலாம். ரெடி அளவு இதுதான் வருது. நம்ம வந்து தையல்கிட்ட கோடு போட்டுக்கலாம். இப்போ 2 பாக்ஸ் நம்ம இது வந்து கழுத்துக்குள்ள பாக்ஸு, இது வந்து ஆம்கோலுக்குள்ளது. இப்போ வந்து நம்ம வந்து இதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ கையோட சுற்றளவு எவ்வளவுன்னு பார்த்துக்குவோம். இப்படியே மடக்கி வச்சுக்கோங்க. இப்படியே வச்சுட்டு நம்ம அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக வருது. அதுமாரி பேக் நெக்கும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்படியே இது வந்து நம்ம தையலோட சேர்த்து தான் வந்து நம்ம இதில் வரைஞ்சிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே வரைஞ்சிக்கணும். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து முன்பக்கத்து கட் பண்ணணும். அதனால் செகண்ட் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கீழே வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸுங்கும் போது நம்ம கீழே வந்து மடக்கி அடிக்கணும். அதுக்கு வந்து இந்தமாரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இந்த மடிப்பு எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு துணி வேணும், அதுக்காக தான் இது விட்டுறது. இப்போ வந்து கையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துட்ட எவ்வளோ வருதோ அந்த இடத்துட்ட கோடு போட்டுக்கலாம். இது வந்து ரெடியில் இருக்குது தையலுக்கு, மேலே தையலுக்கு. அதேமாரி இங்கேயும் கையோட சுற்றளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ரெடி அளவு மேலே தையலுக்கு விட்டுட்டு இந்த இடத்துட்ட இப்படி கை வச்சுக்குங்க. கை வச்சிட்டோம்னா இந்த இடத்துட்ட வந்து பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் அப்படியே முன் பக்கத்துக்கும் குறைஞ்சி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி வந்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து முன்பக்க கட்டுங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு அடையாளத்துக்காக இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்னதாக இது போட்டுக்கலாம். இப்போ வந்து முன்பக்கம் வந்து நம்ம நேர் கட்டிங் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம பேக்கில் வரைஞ்சது அதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த இடத்துல கரை இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து சுற்றி நம்ம வந்து இப்போ இது இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து அந்த கட்டு ஒயரை வந்து இதிலே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க் பண்ணதை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்க கழுத்து இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை எடுத்துக்கலாம். பேக் இதை முன்னாடி நெக்குக்கு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல ஜாயிண்ட் கோடு போட்டுட்டு அது மேலே இப்படி வச்சுட்டு கால் இன்ச்சு தள்ளி அப்படியே கோடு போட்டுக்கலாம். அதே நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த டாட்லேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சுட்டு ஒரு கோடு. அப்புறம் இதில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது 1.25 இருக்குது. நம்ம 1.25னா 2.5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டாட்லேருந்து இது எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த கோடை வந்து இப்படியே போட்டு இப்போ இது வந்து முன்னாடி வந்து நம்ம கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்தெந்த அளவில் நம்ம தையல் போடணுமோ அந்தந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும்.
இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட்டில் இது வச்சுக்கலாம். நம்ம இப்போ யோக் பட்டி நம்ம இருங்கணும். அளவு ப்ளவுஸை இப்படி வச்சுக்கலாம். யோக் பட்டிக்கு இந்தளவுக்கு இது ஜாயிண்ட்டுக்கு இங்கே ஜாயிண்ட்டுக்கு விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த வடிவத்தை அப்படியே இப்போ இது வந்து முன்பக்கம் நீட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து 2 பீஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கும் இடுப்புக்கிட்ட. அதனால் இன்னும் 2 பீஸு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். யோக் பட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வேணும். கழுத்துக்கு கிராஸாக எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். கரெக்டாக இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.